ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3D பிரிண்டிங் மிஷினோட இது செகண்ட் டே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து அவர் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் ப்ளஸ் சைல்டு இருக்க மாதிரி கிஃப்ட் கேட்டிருந்தாரு. 50 நம்பர் கேட்டிருந்தாரு. ஸோ நம்மளுமே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஓட்டுன ஃபஸ்ட்டு பீஸு. இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா வருதுங்க. 50 கிராம் எடுத்துக்குது ஃபிலமெண்ட்டு, ப்ளஸ் 2 ஹவர்ஸ் ரன்னிங் டைம் எடுத்துக்குது. ஸோ A1 மினி மிஷினில். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம இது பேக் பண்ணி கொடுக்குறோம். இது மொத்தம் 50 ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50ல் ஃபஸ்ட் நம்ம 1 ஓட்டியிருக்கோம். இதை நம்ம இமேஜ் அனுப்பி கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டு அவர் ஓகே சொன்னார்னா அடுத்து ரிமைனிங் 49 நம்ம ஓட்டி பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஆர்டர் வரதால நம்ம வந்து பிளமன் வாங்கியிருக்கோம். பிளமன் வந்து அமேசானில் பிளாக் அண்ட் ஒயிட் வாங்கியிருக்கோம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எதுக்கு வாங்கியிருக்கோம்னா வந்து ஸ்டாட்டிவ்லாம் நிறைய ஸ்டாட்டிவ் நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ அதனால் பிளாக் வாங்கியிருக்கேன். கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வாங்கியிருக்கேன். ஒயிட் அண்ட் பிளாக் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வந்து சிங்கிள் கலர் தான் இப்போதைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏஎம்எஸ்னால் வாங்கலாம். நம்ம ஃபியூச்சரில் ஏஎம்எஸ் வாங்கினதுக்கப்புறம் மல்டி கலர் பண்ணுவோம், கீ செயின் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிளமன் வாங்கியிருக்கோம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கவே நல்லா பாலிஸ்டடாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இது எப்படி ரன் பண்ணுது, எப்படி குவாலிட்டி கொடுக்குதுன்னு பார்ப்போம். இது குவாலிட்டி நல்லா கொடுத்து நம்ம இதுலேருந்து நம்ம இந்த செலக்டேருந்து நம்ம ரிப்பீனாக வாங்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாச்சியார் ஸ்டாட்டிவ் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. அடுத்த ஆர்டர் தான் பின் பண்ண போகிறோம். ஸோ மிஷினில் தான் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நாச்சியார், அது வேல் நாச்சியார் இருக்காங்களே அவங்களோட ஸ்டாட்டிவ் பின் பண்ணிகிட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் நம்ம வந்து ஆன்போர்டிங் பண்ணியாச்சு. மீஷோவில் ஆன்போர்ட் கைப்பையோட MSME சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. MSME சர்டிஃபிகேட் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியாச்சு கவர்மெண்ட்லேருந்து. சரி அப்படின்னு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. போகிற வழியே வெயிலாக இருக்கும். சின்னதாக ஒரு இளநீர் குடிச்சிட்டு நம்ம வந்து இன்னையோட 3D பிரிண்டிங் மிஷினை வேலையை முடிச்சிட்டோம். தேங்க்யூ.